ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம நெட் கிளாத் வச்சு எப்படி வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மெட்டல் ஒயர், அதாவது இந்த கம்பின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். இந்த சைஸ், அதாவது நான் இது ஃபெவிகால் பாட்டில் யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஃப்ளவருக்கு ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸாக இருக்கும். இதை விட பெரிய சைஸ் ரொம்ப கிளாத் அதிகமாகும். அதோட சைஸ், ஃப்ளவரோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இது எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம நெட் கிளாத்தில், ஸ்டாக்கிங் கிளாத்தில் எப்படி நம்ம அந்த கம்பியில் கிளாத்தை சுற்றுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் அந்த ஸ்டாக்கிங் கிளாத் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். இது அப்படி கிடையாது. அதனால் இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு எல்லா சைடும் கிளாத் நல்லா கவர் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா சுற்றிட்டு நீங்கள் அதில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி த்ரெட்டை வச்சு நல்லா ஒரு 10 டைம்ஸ் கிட்ட நல்லா சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். அதில் நம்ம குட்டியாக கிளாத் இருந்துச்சுனாலே நம்ம ஒரு ரவுண்ட் ரெடி பண்ணிடலாம். இதில் அப்படி கிடையாது. கொஞ்சம் எல்லா சைடும் நல்லா கவர் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக அந்த கிளாத் நம்ம மொத்தமாக நம்ம சுற்றுறதுல அட்டாச் ஆகாமல் இருந்தாலும் அந்த கிளாத்தை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அது கைக்குள்ளே வந்துடும். ஆனால் இதில் அப்படி வராது. அதனால் இதில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு நீங்கள் நல்லா சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் மீதி 5 பீஸும் நம்ம ரெடி பண்ணணும். மெத்தட் சேம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அந்த கிளாத்துக்கும், ஸ்டாக்கிங் கிளாத்துக்கும் இந்த நெட் கிளாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயே இதே மாதிரி ஃப்ளவரே நம்ம கிட்ஸுக்கு இந்த சைட் கிளிப்பு அப்படிங்கிறத விட சென்டர் கிளிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணி நம்ம ஹேர் பவ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரீத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் சைடில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக் லெவல்லேருந்தே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் ரெடி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கிளாத்தில், ஸ்டாக்கிங் கிளாத்தில், அப்புறமா இப்போ நெட் கிளாத்தில் யூஸ் பண்ணிடுறது எப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட்டு பேசிக் லெவல் முடித்ததுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவலில் ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, அப்புறமா ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு OHP ஷீட்டில் எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, லைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சுனாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பி லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிரும். அதனால் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அதில் நமக்கு அந்த ஸ்டாக்கிங் கிளாத் நல்லா டைட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நமக்கு இதில் கொஞ்சம் லூஸ் இருக்கும். நம்ம அந்த சுற்றி நம்ம டைட் பண்ணியிருக்கிறது அது எல்லாமே அதில் டிஃப்ரெண்ட் தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் அப்படி பார்க்குறதுமே உங்களுக்கு அழகாக தான் மாடலாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ 6 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டிச் பண்ணுறது சேம் மெத்தட் தான். 6 பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஏதாவது உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். போலன் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன கலரில் வச்சுருக்கீங்களோ, இப்போ நம்ம ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது சாரியோட கலரில் இந்த நெட் கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கலரில் சென்டரில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு, இப்போ ஃப்ளவர் சீக்வன்ஸோ அப்படி இல்லைன்னா ஜமிக்கி சீக்வன்ஸோ என்ன வச்சுருக்கீங்களோ அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் இதில் இதோட சென்டரில் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார் வச்சுட்டு அதோட சென்டரில் ஒரு 4 mm பீடும், நெக்ஸ்ட் அதை சுற்றி கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளவர் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் 750 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங். தமிழ்நாடுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டுக்கு ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. நெக்ஸ்ட்டு மெட்டீரியலுக்கு எல்லா மெட்டீரியலுக்குமே
எல்லா இடத்துக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. நீங்கள் எதுவும் மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுனாலும் மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் லெவல் மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் டீட்டெயில்ஸ் வந்து மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா அட்வான்ஸ் லெவல் மெட்டீரியலோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி இப்போ நம்ம இப்போதைக்கு மெட்டீரியல் எதுவும் சேல் பண்ணலை. இப்போ 5 பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒரு சைடு வந்து ஒரு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஒன்று கீழே இருக்கிற மாதிரியும் அடுத்த இதில் மேலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே நான் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அப்படின்னா தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். எல்லா இதுலேயுமே ஒன்று கீழேயோ இல்லைன்னா மேலேயோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இதோட சென்டரில் இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார் சீக்வன்ஸும் அதை சுற்றி வந்து ஃப்ளார் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஒயிட் கலர் ஃப்ளார் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட சென்டரில் வந்து ஒரு 4 mm பீடு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளவுஸில் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெட்டு வந்து சாரியோட கலரில் இருக்கும். இதோட சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் கலரில் எதுவும் மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அதை போடலாம். அதோட சென்டரில் கொடுத்துருக்க 4 mm பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாரியோட கலரில் பீடு இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சாரியில் என்ன கலரில் வந்து உங்களுக்கு ஜரி த்ரெட் இருக்கோ அந்த கலரில் உள்ள பீடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்டில் கேளுங்க. எதுவும் வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இந்த மெட்டீரியல் வச்சு ப்ரூச்சஸ் வீடியோ போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் பண்ணுறோம். ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாட் போடுறது வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நாட் வந்து அதில் பக்கத்துலேயே குத்தி 2-3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை 2ஆக பிரித்து நல்லா 2-3 டைம் நாட் போட்டிங்க அப்படின்னாலும் நாட் உங்களுக்கு நல்லா கிடச்சிரும். இதில் 2 மெத்தடில் எப்படினாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து நாட் போடுறது வந்து போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இப்படி டார்க் கலரில் வந்து கிட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீத்து அப்படி இல்லைன்னா சென்டர் கிளிப் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்மளே பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு நம்ம பண்ணது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.